கம்பு, சோளம், கேழ்வரகு, பச்சை பயிறு, கருப்புளுந்து, சிவப்பு ராஜ்மா, கருப்பரிசி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நிறைய பொருட்கள் இருக்குது. ஏலக்காய், முந்திரி, பாதாம், பிஸ்தா, பூசணி விதை, அதெல்லாம் வந்து சேர்த்து இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வறுத்து வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஆட் பண்ணுறது ஒரு 32 பொருள்கிட்ட வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து உங்களோட வந்து இதுக்கு வந்து கிளியரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து அதாவது சூடு பொறுக்கிற வரைக்கும் நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி வந்து நல்லா வந்து தனித்தனியாக வந்து கடாயில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து வறுக்கிற வந்து பொருள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு லிஸ்ட்டில் இருக்க பொருள் வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு அது ஏன்னா வந்து கல், மண் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும். நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கடாயில் போட்டு ஒன்று ஒன்றா வந்து அந்த சூடு பொறுக்கிற வரைக்கும், அதாவது வெடிக்கும்ல, டிக் டிக்கிங் டப் டப் அது மாதிரி வெடிக்கும்ல, அது மாதிரி வந்து பார்லி அது மாதிரி வந்து நல்லா சூடு பொறுக்க வந்து வறுத்துட்டு ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா தீஞ்சிடும். அதனால் பக்கத்துலேருந்தே வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய டபராவில் வந்து போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்டில் கொட்டி நீங்கள் வந்து மிஷினில் வந்து கொடுங்க. அப்படியே சூடாக வந்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் நம்ம போடக்கூடாது. ஆற வச்சுட்டு மிஷினில் எடுத்துன்னு போயிட்டு வந்து அரைக்க சொன்னால் அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, சத்து மாவு கஞ்சி ரெடி.